வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை தேங்காய் கொழுக்கட்டை, அப்புறம் அவல் பாசிப்பருப்பு கொழுக்கட்டை எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக அதை தொடர்ந்து இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசியில் ரொம்ப சாஃப்டான கடலைப்பருப்பு தேங்காய் பூரணம் வச்சு ரொம்ப சுவையான ஒரு கொழுக்கட்டை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கடலைப்பருப்பு பூரணத்துக்கு கடலைப்பருப்பு ஊற வைக்காமலே அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைப்போம் இல்லையா? இதை நம்ம அரிசி ஊற வைக்கிற டைமில் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 விசில் 3 விசில் விட்டாலே போதும், நல்லாவே குழைய வெந்துடும். அதுக்காக தான் நான் அரிசி ஊற வைக்கும் பொழுதே இந்த கடலைப்பருப்பையும் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே நீங்கள் ஊற வைக்காமல் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். குக்கரில் ஒரு 7-8 விசில் விட்டால் நல்லா வெந்து வரும். 1 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதில் இருக்க கருப்பரிசி கல் எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு. இதை